இதுதான் என் ஜிம். ஓகே. என் மாஸ்டர் பாபு மாஸ்டர். வைஷாலி. அவரால் தான் நான் ஒல்லியானது. நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, சாண்ட்ரா எப்படி ஒல்லியானேன்னு. எல்லாத்துக்கும் முழுசா ஒரே ஒரு காரணம் தான் பாபு மாஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ். அப்படியா? என்ன சீக்ரெட் அது? என்ன சீக்ரெட்னா அவர்கிட்ட ஒர்க் அவுட் வாங்க. அப்படியா? பாரு கொஞ்சம் பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து என்னெல்லாம் வந்து இவங்க பண்ண போறாங்க? என்ன வந்து ட்ரெட்மில் பண்ண போறாங்க. ஓகே. EFX பண்ண போறாங்க. ஓகே. சைக்கிளிங் பண்ண போறாங்க. ஓகே. ட்விஸ்டர். ஓகே. கார்டியோ முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்விஸ்டர். இதெல்லாம் நீங்க இன்னைக்கு பண்ண போறீங்க இல்லையா? வாங்க பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட். அப்படியே வரீங்களா? நான் நீங்க மட்டும் போங்க. சாண்ட்ரா சொன்னாங்க அவங்க வந்து நல்லா சாப்பிட்டாங்கன்னா வந்து உடனே ஒர்க் அவுட் பண்ணி அவங்க கேலரிஸ் எல்லாம் பர்ன் பண்ணிடுவாங்க. மாஸ்டர் தெரியும் எங்க வரும், ஏடி வரும். சோனியா அகர்வால் மாதிரி இல்ல, இந்த படத்துல தசாவதாரத்துல ஒரு கமல் இப்படி இருக்கும்ல, எனக்கு வந்து பாட்டு வர இடம் இதுதான். ஓகே. ஓகே. சொல்லுங்க, இப்போ உங்களுடைய நீங்க சமீபமா நடிச்ச தரணி படத்துல வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? அந்த படத்துல உங்களுடைய ரோல் பத்தி சொல்லுங்க. என்னோட ரோல் அப்படியே நான் தான் தரணில. ஓகே. வந்து சாண்ட்ரா என்னமோ அதான் சாண்ட்ரா வந்து வெளியில எல்லாருக்கும் தெரியும். சாண்ட்ரா பயங்கர சைலண்ட், ரொம்ப பேச மாட்டா, அப்புறம் ரொம்ப அப்பாவி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் நிறைய பேசுவேன். நீங்க நிறைய பேசுவீங்க, நிறைய செட்டப் பண்ணுவேன். அதெல்லாம் யாருக்கும் தெரியாது, அதெல்லாம் வந்து படத்துல தெரிய போறீங்க. ஒரு பட் வந்து டிபிக்கல் வில்லேஜ், ஒரு பப்ளி கேர்ள், இன்னசென்ட் கேர்ள். ஸோ அந்த ஸ்டேட் எல்லாம் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாமே இருக்கும். ஓகே. நிறைய நல்ல சீன்ஸ் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். தரணி என்னோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஹீரோயினா நான் என்ட்ரி ஆகுற படம். ஓகே. சிவப்பு எனக்கு பிடிக்கும் வந்து டிபிக்கல் ஒரு கிளாஸ் மூவி அப்படின்னு. ஓகே. தரணி அதுல இருந்தெல்லாம் டிஃப்ரெண்டான ஒரு மூவி. ஓகே. ஸோ இந்த தரணி படத்துல உங்களுடைய பேர் என்ன? தரணி படத்துல திலகா. திலகா. ஓகே. துருன்னு ஒரு கேரக்டர் திலகா. நிறைய பேசும், கையா முய்யான்னு கத்தும். ஓகே. ஐ திங்க் முடிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. முடிய போகுது. ஓகே ஓகே ஓகே. ஓகே, கூல் டவுன் போடலாமா? பண்ணிடுங்க ப்ளீஸ். ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறீங்க? கூல் டவுன். இதுக்கு அடுத்து மாஸ்டர் தான். இதுக்கு அடுத்து வந்து நம்ம EFX. ஓகே. ஓகேவா? டன். ஓகே. EFX பண்றதுக்கான மெயின் ரீசன் என்ன? மோஸ்ட்லி டைஸ். ஓகே. லோயர் அப்டமன். ஓகே. அப்படியே தீபிகா படுக்கன் மாதிரி காலெல்லாம் வரும். ஓகே. அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படி கனவு கண்டு தீபிகா படுக்கன். தரணி படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கம்ஃபர்டபுளா இருந்த ஒரு பர்சன் நீங்க கூட நடிக்கிறவங்க கோ ஆர்டிஸ்ட் யார் சொல்வீங்க? கோ ஆர்டிஸ்ட் வந்து குமரவேல் சார் ஆப்வியஸ்லி. ஓகே. கிருஷ்ணா அஜய் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒரு நியூ கமர். அவர் தான் ஆக்சுவலி வந்து போராளியில நான் பண்ணிட்டு இருந்த டைம்ல தரணிக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாரு. ஸோ